சிஹர் சூனியம். சூனியம் என்று ஒன்று இருக்கிறதா? இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அதற்கு தாக்கம் உண்டு, அல்லாஹ் நாடினால் தாக்கம் இல்லை. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்தது, சஹாபாக்கள் சொல்லி தந்த நம்பிக்கை. அதே மாதிரி தான் தாபீங்கள், தாபீங்கள் இன்று வரை உள்ள எல்லோரும் சொல்லி தந்தது. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சிஹர் 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 என்று பயன்படுத்துகிறார். அவர்கள் யுஅல்லிமூன அன்னாஸ சிஹர், சிஹரை படித்து கொடுத்தார்கள். சிஹர் என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படும். இதுல எந்த அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களும் மாற்று கருத்து சொல்லவில்லை. குர்ஆன்ல சிஹர் இருக்கிறது, சிஹரை பற்றி வந்திருக்குது, அல்லாஹ் தெளிவா சொல்றான். அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படும், அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படாது. அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது எல்லாமே அப்படிதான். ஆனால் இருக்குதா? இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் ஷிர்கோட போயிட்டானண்டா, சிஹர் செய்ய போறானென்றால், ஷிர்க்குக்கு அடுத்தது என்ன? இணை வைப்புக்கு அடுத்தது என்ன? சிஹர். சூனியம் செய்ய போறான், படிக்க போறான், பழகிறான், அது மிகப்பெரிய பாவம். 7 அழித்து விடும், உங்களை அழிக்கிற பாவங்கள்ல ஒன்று. 2ஆம் இடத்துல ஷிர்க்குக்கு அடுத்தபடி வருது. அப்ப இதை படிக்கணும், செய்யணும், அல்லது ஷிர்க்கு இந்த சிஹர் செய்யறவங்களோட அவங்ககிட்ட போய் படிக்கணும், அதை வெட்ட போகணும், இப்படி வைக்கிறது, தொடர்பு வைக்கிறது என்பது கூடாது, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நாம என்ன விளங்கிக் கொள்ளணும்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஹர் என்று சூனியம் என்றே ஒன்று இல்லைண்டா ரசூலா நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கன்னு ஏன் சொல்லணும்? இருக்குது, பொய் ஒன்று இருக்குது, ஷிர்க் ஒன்று இருக்குது. ஆனா அதுக்குன்னு நம்ம செய்யணுமா? ஷிர்க் செய்யணுமா? இல்ல. சிஹர் ஒன்று இருக்குது, செய்யணுமா? கூடாது. அதான் ரசூலா தடை செய்யறாங்க. அதை சிஹர் சூனியம் என்று ஒன்று இல்லைண்டா ரசூலா நீங்க அதை சிஹர் செய்யாதீங்கன்னு ஏன் சொல்லணும்? இருக்குது, செய்யாதீங்க, அது பெரும் பாவம், உங்களை அழிச்சிரும்ட்டாங்க. அதனால சூனியம் என்ற ஒன்று இல்லை, அதையே நம்ப கூடாது. நாங்க சூனியம் செய்கிறவனையோ மனிதர்களை யாரையும் நம்ப கூடாது. மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படியான அல்லாஹ்வுடைய வல்லமை இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இது நடக்கும். அப்படி இல்லாம மனிதர்களால் எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினால் நடக்கும். இப்ப அது எப்படி புறச்சாதனம் இல்லாம இவர் தொட்டு அல்லது ஏதாவது செஞ்சாதான பாதிப்பு ஏற்படும். திடீரென்று இங்கால இருந்துட்டு அங்கால உள்ளவருக்கு எப்படி செய்யலும் என்றால் அல்லாஹ் நாடுனா முடியும். ஏன் நபிமார்கள் தொடாம கையை காட்டுறாங்க, அற்புதங்கள் நடக்குதா இல்லையா? அது நபிமார்கள் தானே. அப்ப அல்லாஹ்வுடைய பண்பை ஒரு குறிப்பிட்ட நபிக்கு குறிப்பிட்ட காலத்துல அல்லாஹ் கொடுப்பான்னு நீங்க சொல்ல வாரீங்களா? யாராவது சொல்லுவாங்களா? அப்படி விளங்குதா ஒரு விஷயம்? நபிமார்களுடைய அற்புதம் என்பது அல்லாஹ் நாடினால் கொடுத்தான், அதுதான் அல்லாஹ் நாடினா யாருக்கும் கொடுப்பான். இப்ப நபிமார்கள் கையை காட்டினாங்க, தொடவே இல்லை, வந்தது. நபிமார்கள் இப்படி செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் படைப்பேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப படைத்தல் என்பது அல்லாஹ்க்குரியது. எனவே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத் தற்காலிகமா கொடுத்தானா? இல்ல. அப்ப புறச்சாதனம் இல்லாம வெளியில இங்க இருந்துட்டு ஒரு ஆள் செய்யறது எப்படி தாக்கம் விளைவிக்கும்? எனவே அல்லாஹ்வுடைய வல்லமையை மனிதனுக்கு எப்படி கொடுப்பது? எனவே சீர நம்புறது ஷிர்க் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்ப நபிமார்கள் அது மோஜிசாண்டா, அப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மோஜிசா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே மோஜிசா மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏன் தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? தஜ்ஜாலுக்கு ஏன் நாங்க நம்பித்தானே இருக்கிறோம். தஜ்ஜால் வருவான், அவன் என்ன செய்வான், அவன் எப்படி எல்லாம் உடனே அவன் எல்லாமே அவன் கையாலேயே செய்வான்? இல்ல, அவன் புறச்சாதனம் எதுவும் இல்லாம செய்வான். அதையும் தாண்டி சைத்தான் எங்களை வழிகெடுத்தான். சைத்தான் வழிகெடுத்து நாங்க எங்கேயா கண்ணால கண்டோமா? மனசுல கோளாறாகி சரியான டென்ஷன் ஆகி பிரச்சனை ஆகி சைத்தான் தான் வழி எடுக்கிறான். சைத்தானோட மனசுக்குள்ள போனா நீங்க எப்படி கண்டீங்க? எப்படி உணர்ந்தீங்க? கையால பிடிச்சி பாத்தீங்களா? தோலை வந்து தொட்டானா, அல்லது மூக்கால நுகர்ந்தீங்களா, கண்ணால பாத்தீங்களா, காதால கேட்டீங்களா? எதை வச்சு சொல்றீங்க? சைத்தான் உங்களுக்கு உள்ள இருக்கிறது எப்படி நீங்க உணர்ந்து கொண்டீங்க? அல்லாஹ் கொடுத்தான் அந்த சக்தியை. எனவே இப்படி ஒன்று சூனியம் என்று ஒன்று இருக்கிறது. அவ எப்படி அதை விளைக்கணும்? அது தனியான ஒரு தலைப்பு. நான் இந்த இடத்துல வந்தவளு என்ன சூனியத்தை நான் நம்பி போட்டு நீங்க குர்ஆன் சுன்னா தௌஹீத்னு பேசுறீங்க, சூனியத்தை நம்புறீங்கடா. இதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இப்படித்தான் சொன்னாரு, அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இதுதான் சொன்னாரு, அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு சுபைர், இந்த அறிஞர்கள் முஸ்லிம் உமர் எல்லா சஹாபாக்கள் இந்த கருத்தை சொன்னாங்க. அவங்ககிட்ட படிச்ச தாபியங்கள் இதுதான் சொன்னாங்க. அத்தா இப்னு அபி ரபா, முஜாஹித் இப்னு ஜபர், இப்படி தாவூஸ் இப்னு கைஸான் அல் யமானி, இப்படி அறிஞர்கள் இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், இமாம் ஷாஃபி, அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத், எல்லா அறிஞர்களும் இதான் சொன்னாங்க. வேறையா எந்த அறிஞரும் இதுக்கு மாற்று கருத்து சொல்லல. இந்த நம்பிக்கை எல்லா அறிஞரும் சொன்னாங்க. அப்ப எனவே இது ஒரு மனிதன் ரைட் இப்படியெல்லாம் ஒரு ரசூலை எச்சரித்த பின்னால் உலக வரலாற்றில் எந்த அறிஞர்களும்
இப்படி அது டோட்டலா இல்லை, அல்ல இது ஒரு கண்கட்டி வித்தை அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லல. அது இருக்கிறது, அதை செய்யறது மிகப்பெரிய பாவம், அதுக்குள்ள போகக்கூடாது என்றுதான் சொன்னார்களே தவிர அப்படி ஒன்றே கிடையாது என்று சொல்லவில்லை. அப்ப சூனியம் என்பது அதுக்குள்ளே இன்றும் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அது பெரிய பாவம், செய்யக்கூடாது. முஸ்லீம் அதை விட்டு தவிர்த்து கொள்ளணும். அப்ப அது செஞ்சா நிறைய பேர் நினைக்கிறது என்னென்றால், இந்த சூனியம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு எதை கேட்டாலும் நிறைய பேர் இதை பிஸ்னஸாக செய்கிறாங்க. கால் பண்ணி உங்களுக்கு இந்த ஏதாவது ஊரில் விசாரிக்கிறது அவங்களுக்கு தொழிலாக செய்கிறாங்க. விசாரித்து பார்ப்பாங்க, ஏதாவது குடும்பம் பிரச்சனையாக இருந்தால் அவங்க நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு கால் பண்ணுறது. நான் உங்களோட நீங்கள் இந்த ஊரா, இந்த பேரா, ரைட், உங்களுக்கு ஏதோ சின்ன சூனியம் செய்யப்பட்டீங்க, என்கிட்ட வந்து நான் அதை வெட்டுவேன், சூனியத்தை வெட்டுவேன், கூப்பிட்டு எடுத்து இவர் அதை அவராக கிரியேட் பண்ணி அவராக ஏதாவது ஆட்களை செட் பண்ணி சூனியத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. நீங்கள் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஏமாற்று வேலைகள் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா பக்கராவை சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது, அதுலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும். காலை மாலை அவுராதுகள் திக்ர்களை ஓதுங்க, குர்ஆன் வீட்டில் ஓதுங்க, திக்ர்கள் துஆக்களோட இருங்க, ஒன்றும் நடக்காது. அது அல்லாமல் சும்மா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது, கணவனோட பேசுறதுக்கு பிடிக்குது இல்லை, கணவனோட நான் சேர்ந்திருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு சூனியம் செய்யப்பட்டி. எல்லாத்துக்கும் சூனியம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சூனியம் சூனியம் சூனியம். இது எல்லாத்துக்குமே தாக்கம் விளைவிக்கும் நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் நாடா நடக்கும். ஆனால் அதுக்கு பாதுகாப்பு விஷயங்கள் இருக்குது. குர்ஆனோட திக்ரோட அவுராதுகளோட காலை மாலை துஆக்களோட இருந்தா, நல்ல சதகாக்கள் தர்மங்கள் கொடுத்து நல்ல ஈமானோட இருந்தா இது தாக்கம் விளைக்காது. அல்லாஹ் நாங்க பாதுகாப்பு தேடிட்டு இருந்தா எங்களுக்கு ஒன்றும் வராது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் நாடுன்னா எதுவும் ஏற்படலாம். ஆனால் எல்லாத்துக்குமே இதை நினைச்சு 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 சிலர் இதை பிஸ்னஸா சில மூலைமார்கள் பண்ணுகிறார்கள், சில மனிதர்கள் பண்ணுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர இப்படி சிலர் பண்ணுகிறார்கள். இது இப்படி ஆகி 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 மக்கள் எல்லாம் இதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இந்த சிஹர் சூனியம் என்பது உங்களை அழிக்கும். எப்படி அழிக்கும் என்றா, ஒருவர் யாருக்காவது சூனியம் செய்ய போறாருண்டா சில பொழுது அவர் இந்த பாவத்தில் ஈடுபடுகிற பொழுது ரசூலா என்ன சொன்னாங்க, உங்களை அழிக்கிற பாவங்களை நீங்க விடுங்க. இவர் இன்னொரு ஆளுக்கு சூனியம் செய்ய போவாரு, ஆனா சில பொழுது அவர் செய்யறவருக்கு பாதிப்பு ஏற்படாது. செய்யப்படுறவருக்கு யாருக்கா இவர் செய்யறாரோ அவருக்கு ஏற்படுற பாதிப்பை விட இவருக்கு கூட பாதிப்பு ஏற்படும். எல்லாருக்கும் வெற்றி கிடைக்காது. இவன் ஒரு அநியாயமாக ஒருத்தனுக்கு ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா சில பொழுது இவனை தண்டிப்பான், இவன் அழிச்சிருவான் அல்லாஹ். அப்ப எனவே நாங்க இதை இப்படி நம்ப வேண்டிய முறைப்பட நம்பி அதில் கை வைக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் ஓத வேண்டிய திக்ர்கள் துஆக்களை ஓதி அல்லாஹ் இடத்துல நாங்கள் எப்பயுமே இபாதத்தோட தொழுகையோட திக்ர்களோட அவுராதுகளோட சதகாவோட தர்மத்தோட இருந்தால் எங்களுக்கு எதுவும் ஏற்படாது. இதை ரசூலுல்லாஹ் உங்களை அழிச்சிரும்னு சொன்னாங்க. எனவே ஒரு மனிதன் இதை நோக்கி போறது, இதை செய்ய போறது என்பது தன்னைத்தான் அழிவில போட்டுக்கொள்றது என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி